ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பெஸ்ட் ஒன் இஸ் காலையில் நாங்கள் எளிய எழும்பி பழகிறது. காலையில் எளிய எழும்புறது எங்களோட உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை கொண்டு வரும். அதோடு சேர்த்து காலையில் எழும்புறதோடு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் காலையில் படிக்கவும் வேணும். காலையில் படிக்கிறது எங்களோட ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் நீங்கள் 1 hour படிக்கிறது ஈவினிங்கில் 3 hours படிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். காலையில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால எங்களோட என்வாயன்மெண்ட், அந்த டைமில் நீங்கள் எழும்பி படிக்கிறது உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது ஸோ நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் காலையில் எழும்பி படிக்கலையோ, இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி காலையில் எழும்பி படிக்க பழகுங்க. அடுத்த ஹேபிட்ஸை நாங்கள் பார்க்க வேண்டியது ஹெல்த்தி ஈட்டிங். எங்களோட உடம்பு வந்து ஹெல்த்தாக இருந்தால் தான் நாங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதோடு சேர்த்து எங்களோட டெய்லி ரூட்டீன் ஒர்க்கை வந்து நாங்கள் கிளியராக செய்கிறோன்னு சொன்னால் எங்களோட பாடி வந்து ஹெல்த்தாக இருக்கணும். ஹெல்த்தாக இருக்கணும்னா நாங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொன்னால் மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு வந்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதில் வந்து கூட சாப்பிடணும். இது அதிகமாக சாப்பிடணும்னு சொன்னால் எங்களோட உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அதோட நிறைய தண்ணீரும் நாங்கள் குடிக்கணும். உடம்புக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அடுத்த ஹேபிட்ஸ் நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எப்போவுமே நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் நடக்க பழகணும். பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற பிள்ளைகள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உருவாகுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களோட அம்மா அப்பா அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட கொஞ்சம் நல்லா அன்பாக பேசி பழகுங்க. அவங்க நமக்காக நிறைய தியாகங்கள் செய்கிறாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங் இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பேரண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகிக்கொள்ளுங்க. பேரண்ட்ஸ் தான் நம்மளை லைஃப் கடைசி வரைக்கும் அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வரார்கள். ஸோ அவங்கள எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கொள்ளுங்க. அடுத்தது பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் உண்மையில் எங்களோட அந்த சூழல் என்வாயன்மெண்ட்டையும் நாங்கள் நல்லா நேசிக்க பழகணும். சூழலை நாங்கள் நேசிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக வாழலாம். சுற்றுப்புற சூழலை வந்து நேசிக்க பழகிறார்கள். உண்மையாக நேச்சரை நாங்கள் விரும்புகிறார்கள். எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிடைக்கும். நாங்கள் சூழலை நேசிக்க பழகிக்கொண்டோம்னு சொன்னால் எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதனால் மரங்கள் நாட்டுறது, சின்ன வீட்டில் சிறிய தோட்டங்கள் போடுறது, அப்படியான ஒர்க் ஆக்டிவிட்டி செய்கிறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் சூழலை நேசிக்கிற மாதிரி இருக்கும். சூழலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கிற இடங்களை நீங்கள் எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களோட உலகத்திலே இப்போ சூழல் மாசடைதல் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்குது. ஸோ நாங்கள் எப்போவுமே எங்களோட சூழலுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. அது எங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அடுத்த ஹேபிட்ஸை நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் நம்ம டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. உண்மையாக ஒரு கல்வி கற்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு யார் பாடம் கற்பிக்கிறாங்களோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண பழகணும். அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை சரியாக கேட்டு ஃபாலோ பண்ணி நடந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூமில் அட்டென்டிவாக இருக்கணும், நல்லா கவனமாக கேட்கணும். டீச்சர் சொல்கிறத அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி நடக்கணும். டவுட் இருந்தால் டீச்சர்ஸ்ட்ட உடனே கேட்க வேணும். ஸோ அதனால் டீச்சர் ரெஸ்பெக்ட் வந்து எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். என்னென்னு சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறதுனால நாங்கள் குருவை வந்து ஒரு தெய்வ நிலைக்கு நாங்கள் அவங்கள நினைச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அதனால் எப்போவுமே உங்களுக்கு கல்வி கற்று தர ஆசிரியர்கள் நீங்கள் உங்களோட லைஃப்பில் மறக்கக்கூடாது. இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.